எம்ஜிஆர், சிவாஜி ஆகியோருடைய சமகாலத்திய நடிகர். இந்தியாவில் 1962 முதல் முறையாக தேனி தொகுதியிலிருந்து நாட்டிலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்டமன்ற உறுப்பினர் என்ற புகழுக்கு உரியவர். பெரியாரால் ஈர்க்கப்பட்டதன் காரணமாக புராணப் படங்களில் நடிக்க மறுத்து அதன் காரணமாக லட்சிய நடிகர் என்ற பட்டத்தை பெற்றவர். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்குமான வேறுபாடுகள் என்ன? எஸ் ராஜேந்திரன் அரசியல் களத்தில் நுழைந்த தருணத்தில் திரைத்துறையை அரசியல்வாதிகள் எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள், எப்படி பார்த்தார்கள்? இன்றைக்கு அந்த சூழல் எப்படி மாறி இருக்கிறது? சேர்ந்தவரும் விமர்சகருமான திரு ஆலூர் ஷானவாஸ். இளைஞர் SSR படங்களை பார்த்து வளர்ந்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது, படித்து வளர்ந்தவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனாலும் பழைய விஷயங்களை தேடி சென்று சேகரிக்கிறதுல ஒரு நாட்டம் காட்டக்கூடிய ஒருவர். அந்த வகையில SSR காலத்திய அரசியலுக்கும் இன்னைக்குமான வேறுபாடு நீங்க எப்படி பார்க்க? நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. SSR அவர்களை இன்றைக்கு நினைவு கூறுகிற அத்தனை பேரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் லட்சிய நடிகர். பெரியாருடைய கருத்தியலை வெளிப்படுத்துவதற்கான களமாக சினிமாவை பயன்படுத்தினார். பெரியாருடைய கருத்துக்கு முரணான படங்களில் அவர் நடிக்க மறுத்தார் என்று திரும்ப திரும்ப எல்லோரும் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அவர் அப்படிப்பட்ட SSR தான் அரசியல் களத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக பரிணாமம் பெற்றிருக்கிறார். ஆக அவரை ஒரு கருத்தியல் வழி நடத்தி இருக்கிறது. ரொம்ப குறிப்பா பார்க்கணும். அப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினரை கைப்பற்றுவதற்கோ நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகுவதற்கோ அவர் வந்து முனைப்பு காட்டி அந்த அரசியல் களத்திற்கு வரவில்லை. தான் ஏற்றுக்கொண்ட கருத்தியலை தன்னுடைய துறையிலும் வெளிப்படுத்தி இருக்கிறார், அரசியல் களத்திற்கு பொறுப்புகள் வந்த போதும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக ஒரு கருத்தியல் தான் அவரை வழிநடத்தி இருக்கிறது. ஆக SSR போன்றவர்கள் இன்றைக்கு அரசியலுக்கு வந்தால், சட்டமன்ற உறுப்பினராக வந்தால், நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தால் இந்த விவாதத்திற்கு இடமில்லை. ஆனால் அப்படி வருகிறார்களா? இன்றைக்கு வரக்கூடியவர்களுக்கு SSR இருந்த அல்லது அன்றைக்கு இருந்த கருத்து புரிதல் உள்ள நடிகர்களிடம் இருந்த அரசியல் பார்வை இருக்கிறதா? பெரியாருடைய கொள்கை என்ன? சமூக நீதி கொள்கை, ஆதிக்க எதிர்ப்பு கொள்கை, எல்லா மக்களுக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற இடஒதுக்கீட்டு கொள்கை. அந்த கொள்கை இன்றைக்கு யாருக்கு இருக்கிறது? எனக்கு முன்னால் பேசிய தோழர் சொன்னார், இன்றைக்கு அநேகமாக ஜாதி கட்சிகள் பெருகிவிட்டன, மத கட்சிகள் பெருகிவிட்டன, அதனால் ஒரு நடிகர் வந்து அங்கே பங்களிப்பு செலுத்த முடியாத சூழல் உருவாகி இருக்கிறது இன்றைய அரசியல்னு சொன்னார். இந்த சாதி கட்சிகளும் மத கட்சிகளும் எப்போது பெருகினன்னு பார்க்கணும். அன்றைக்கு பெரியார் காலத்தில் இல்லாத, அண்ணா காலத்தில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு பெருகி இருப்பதற்கு காரணம் என்ன? அன்றைக்கு ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனை என்ன என்று அந்த வேர்வரை சென்று அதை புரிந்து கொண்ட தலைவர்களாக அண்ணாவும் பெரியாரும் இருந்தார்கள். ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனை என்ன? பெரியார் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இல்லை, ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போய் போராடினார். அண்ணா வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவர், ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசினார், இஸ்லாமியர்களுக்காக பேசினார். ஆக ஒரு சமூகத்தினுடைய புரிதல் அவர்களுக்கு இருந்தது. அவருடைய பிரச்சனை என்ன என்று என்கிற புரிதலோடு அவர்கள் அந்த கருத்தியலை வெளிப்படுத்தினார்கள். அந்த கருத்தியலை உள்வாங்கி கொண்டவர்கள் தான் SSR போன்றவர்கள். ஆக ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனை என்ன என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இன்றைக்கு வரக்கூடியவர்களுக்கு தெரிகிறதா? இன்றைக்கு நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் இருக்கிறார், ஒரு கட்சி நடத்துகிறார். அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வேறுபாட்டை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு சில மாதங்களுக்கு முன் ஒரு சிற்றிதழுக்காக அவரை நான் முழுமையாக ஒரு உரையாடல் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவரிடம் போய் நான் கேட்டேன், நீங்கள் உங்களுடைய படங்களில் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் குறித்த ஒரு எதிர்மறையான சித்திரம் வருகிறதே, ஆனால் நீங்கள் இயல்பில் அப்படிப்பட்டவர் இல்லையே, இஸ்லாமியர்களோடு நெருக்கமாக பழகக்கூடியவர், அவர்களோடு பழகி வந்திருக்கக்கூடியவர், ஆனால் உங்களுடைய படங்கள் அதற்கு நேர் முரணான ஒரு சித்திரத்தை காட்டுகிறது, இது ஏன் என்று கேட்டபோது அவர் சொன்னார், பத்திரிகைகளில் ஊடகங்களில் அப்படித்தானே வருகிறது, அதைத்தான் நாங்கள் படத்தில் வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னார். இதுதான் பிரச்சனை. இப்படி ஒரு வார்த்தை SSR இடமிருந்து வராது. இப்படி ஒரு கருத்து SSR காலத்தில் நடித்த, அரசியலில் ஈடுபட்ட அவர்களிடமிருந்து வராது. ஒரு சமூகத்தை பற்றி, இந்த மக்களை பற்றி படித்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள், இவர்கள் அப்படி இல்லை. இதுதான் அன்றைக்கு இருந்த அரசியல்வாதிகளுக்கும் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும், குறிப்பாக திரைத்துறையிலிருந்து வந்தவர்களுக்குமான வேறுபாடு. ஆனா சினிமாக்காரர்களை வைத்து அரசியல் கட்சி நடத்துறது அல்லது கட்சிக்குள்ள அவங்களை அகாமடேட் பண்ணி வைக்கிறதுன்றது சிரமமான ஒரு விஷயம் அப்படின்னு பேசணும். ஆனா அப்படி சிரமம்னு இருந்தாலும் கூட இன்னைக்கு நடிகர்களை வாங்க வாங்க எங்க கட்சியில சேருங்க, உங்களை முன்னிலைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி கட்சிகள் வருந்தி அழைக்கிறதையும் பார்க்கிறோம். இது எப்படி சாத்தியமாகிறது? இல்ல, இதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. இந்த போக்குதான் அரசியலை, பொது வாழ்வை மிக மோசமான அபாய கட்டத்திற்கு கொண்டு விடுகிற ஒரு சிக்கலாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அரசியல்னா ஒரு பிரச்சனைகளை உள்வாங்கி மக்களுடைய பிரச்சனைகளோடு கலந்து அதற்காக குரல் கொடுத்து சுவரொட்டி ஒட்டி இயக்கம் நடத்தி ஊர் ஊராக கூட்டம் பேசி லாரியில் பயணித்து பேருந்தில் பயணித்து பொது பேருந்தில் பயணித்து மக்களோடு பழகி டீ கடையில டீ குடிச்சு
இப்படி களத்திற்கு வந்து அப்படி கட்சியாக பரிணாமம் பெற்றவர்களுக்கு இன்றைக்கு தேர்தல் வெற்றி என்பது மிக மிக சிக்கலானதாக மாறி போயிருக்கிறது. நீங்க இன்னைக்கு பட்டியல் போட்ட அநேக நடிகர்கள், இன்னைக்கு விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், சரத்குமார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், ராமராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார். நிறைய நடிகர்கள் வந்த உடனேயே களத்தில் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகள் அத்தனைக்கும் போராடிய, மணல் பிரச்சனையா கூட அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனை என்றாலும் களம் கொடுத்து ஒரு 80 ஆண்டு கால அரசியல் வாழ்வுக்கு சொந்தக்காரர் நல்ல கண்ணையா தேர்தலில் வெற்றி பெறவே முடியல. இதுதான் பிரச்சனை. அப்போ ஒரு மக்கள் செல்வாக்கு, மக்களோடு பழகி மக்களுக்காக பணியாற்றி அதன் மூலம் இந்த அதிகாரத்தை சுவைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இன்னொரு புறம் இந்த களத்துக்கே தொடர்பு கிடையாது. ஒரு 25 படம், 50 படம், 100 படங்களில் முகம் காட்டினால் போதும், சில இலவச திட்டங்களை நற்பணி மன்றங்களின் மூலம், ரசிகர் மன்றங்களின் மூலம் செயல்படுத்தினால் போதும், அதை போட்டோ போட்டு மக்கள்கிட்ட காட்டினா போதும், அதன் மூலம் கிடைக்கிற அந்த புகழை வைத்துக் கொண்டு ஒரு கட்சி தொடங்கி விடலாம், உடனே அதற்கு ஊடகங்களில் முக்கியத்துவம் கிடைக்கும், உடனே சட்டமன்ற உறுப்பினராகி விடலாம், உடனே எதிர்க்கட்சி தலைவராகி விடலாம் என்கிற இந்த பிரச்சனை இருக்குதுல்ல, இதுதான் இன்றைக்கு தமிழக அரசியலை மிக மோசமான கட்டத்துக்கு கொண்டு போய் இருக்கிறது. இங்கதான் இது அதிகமா இருக்குது. உலகத்துல வேற எந்த இடத்திலையும் இப்படியான ஒரு சூழலை பார்க்க முடியல. நடிகர்களே வரக்கூடாதுங்கிறதுல நம்முடைய வார்த்தை. அரசியலுக்கு யார் வேணாலும் நடிகர் மட்டும் இல்ல, யார் வேணாலும் வரலாம், விளையாட்டு வீரர்கள் கூட வரலாம், எந்த துறை சார்ந்தவங்களும் வரலாம். ஆனால் யாருக்கு இங்கே எளிதான வாய்ப்புகள் மலர்ந்திருக்கிறதுன்னு பார்க்கணும். யாருடைய இடம் இங்க ஈஸியா கிடைக்குது, போராளிக்கு கிடைக்காத, ஒரு மக்கள் போராளிக்கு கிடைக்காத, அதுதான் பார்க்கணும். அரசியலுக்கு வரலாம், அதுல தவறில்லை. ஆனால் ஒரு பொது நோக்கு இருக்கணும். ஆனால் வந்தவர்களுக்கு அப்படிப்பட்ட நோக்கு இல்லாததனால் தான் மக்கள் இப்படி வெறுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு நாம் ரஜினியை பற்றி, விஜயகாந்தை பற்றி, விஜயை பற்றி அரசியல் ரீதியாக அதிகமாக பேசுகிறோம். இவர்கள் எல்லாம் பொது நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு பொது பிரச்சனையை கையில் எடுத்து மக்களிடம் வந்து அரசியல் ரீதியாக அடையாளப்பட்டவர்கள் அல்ல. ரஜினி அவர்கள் அதிமுக ஆட்சி எதிர்த்து குரல் கொடுத்தது கூட தனக்கு அந்த போயஸ் தோட்டத்துக்குள் நுழைய முடியாத அளவுக்கு ஒரு டிராபிக் ஜாமில் தன்னை நடக்க விட்டு தனிப்பட்ட கோபம் அன்றைக்கு மிகப்பெரிய காரணம். தேசிய அதே போல விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்களுக்கு திமுக ஆட்சியில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை விட அவருடைய மண்டபம் வெடிக்கப்பட்டது மிக முக்கியமான காரணமாக முன்வைத்தார். விஜய் அவர்கள் கூட தன்னுடைய படங்களுக்கு ஏற்பட்ட சிக்கலை முன்வைத்து ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு அரசியலுக்கு வந்தார். ஆக தனிப்பட்ட தங்களுடைய விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் தான் அவர்கள் பொது கருத்தை கூட சொல்லுகிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். ஆக அதனால தான் அவர்களால் பதவி வந்தால் கூட பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாம எளிதில் அம்பலப்பட்டு விட்டார்கள். அதனால தான் இன்றைக்கு மக்கள் இப்படி ஒரு முடிவை வழங்கி இருக்கிறார்கள்.